Hi friends, இன்னைக்கு நாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நாம சில துணிகளை வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமா சாயம் போகும். இந்த மாதிரி சாயம் போற துணிகளை மற்ற துணிகள் கூட நம்ம ஊற வைக்கவோ அல்லது துவைக்கவோ செய்யும்போது அதுல இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ரொம்பவே ஈஸியாக நம்ம துணிகளில் சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது துணிகள் சாயம் போகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கும்போது பளிச்சுன்னு இருந்தோ அந்த மாதிரியே இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா தலைக்கு போடுற டை தான். இந்த டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷர்ட் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சட்டையில் ஒட்டிக்கவோ அல்லது சாரியில் ஒட்டிக்கிறதுக்கோ நிறையவே சான்ஸ் இருக்குது. துணிகளில் டை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் துவைச்சாலும் அது போகவே போகாது. இதுவுமே ஒயிட் கலரில் இருக்கிற துணிகளில் பட்டுச்சு அப்படின்னா அதை நீக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த டவலில் இருக்கிற இந்த ஹேர் டை அழுக்க நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பால் பவுடர். இப்போ பால் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்காக டைரெக்டாக நம்ம பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் பால் இல்லாத காரணத்தால் நான் பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பால் பவுடரை இந்த மாதிரி அந்த ஹேர் டை பட்ட இடத்துலையே மேலே கொஞ்சமாக எடுத்து தூவிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த கரை பட்ட இடத்தையே நம்ம கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கசக்கி விட்டோம். இந்த மாதிரி நம்ம கசக்கி விடும்போது மேலே இருக்கிற அந்த கரை ஃபுல்லாகவே போயிடும். நமக்கு இருந்தாலும் அந்த ஹேர் டை பட்டையோட நமக்கு நல்ல பிரைட்டாக நமக்கு தெரியும். பாருங்கள், இன்னும் கசக்கி விட்டால் கூட நல்லா தெரியுது. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்கேட். அதாவது நம்ம வீட்டில் பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற கோல்கேட் தான். அது மேலேயே இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு கையிலேயே நம்ம இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த கரை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மேலே மட்டுமே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கக்கூடாது. துணியோட அடிப்பகுதி, அதாவது இந்த மாதிரி அடிப்பகுதி எடுத்து வச்சுட்டு அடிப்பகுதியிலையும் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரை கம்ப்ளீட்டாக போகும். சும்மா நம்ம அந்த கரைப்பட்ட இடத்துல, அதாவது மேலே மட்டுமே தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு பார்க்கும்போது லைட்டாக அந்த கருப்பு கலர் அப்படியே தெரியும். அதனால் எப்போவுமே நம்ம கரை படிந்த இடங்களை நம்ம க்ளீன் பண்ணும்போது அடி சைடு எடுத்து அடி சைட்லேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. பாருங்கள், இந்த கரைன்னு மட்டும் கிடையாது, நம்ம எந்த கரைகளெல்லாம் சோப்பு போட்டு தேய்ச்சி போகாத கரைகள் கூட இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதனால் ரொம்பவே ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ரெட் கலரில் இருக்கிற துணி. இந்த துணியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் முக்கி எடுத்த உடனே எவ்வளோ சாயம் வருது பாருங்கள். இந்த துணின்னு மட்டும் கிடையாது, நிறைய காட்டன் சாரீஸ், காட்டன் நைட்டிஸ், இந்த துணிகள் எல்லாம் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு துவைக்க அந்த சாயம் வந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே அந்த துணிகள் கொஞ்ச நாள்லயே வெளிரி போயிடும். நமக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இதுல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த துணிகளை நம்ம தப்பி தவறி மற்ற துணிகள் கூட ஊற வைக்கும் போதோ அல்லது துவைக்கும் போதோ இந்த துணியில் இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டவும் செய்யும். இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு 3 டீஸ்பூன் போட்டுருக்கணும். அதாவது 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன், 3 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா படிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை, அல்லது ஆலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த படிகாரத்தை இந்த மாதிரி இந்த தண்ணியிலே இந்த மாதிரி முக்கி எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பவுடராக இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும். நாம் இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தனியாக வச்சு ஒரு கல் வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பவுடராகி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பவுடராகி கிடைக்கும் நமக்கு. இந்த பவுடரை நாம் இந்த தண்ணியில் தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு போட்டோம். அதே மாதிரி ஆலம் 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நாம் இதை நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் நாம் போட்டிருக்கிற உப்பும் அந்த ஆலமும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஆலம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போது தண்ணியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாயம் போகிற துணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரெட் கலர் துணியை நான் இது உள்ளேயே, அதாவது இந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சுக்கிட்டேன். இதை நாம் ஒரு 5 நிமிஷம் நாம் இதை அப்படியே முக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் போகவே போகாது. நார்மலாக நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணும்போதோ அல்லது நம்ம துணி துவைக்கும் போதோ பார்த்திங்கன்னா நிறைய சாயம் வரும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா துணியில் இருக்கிற சாயம் போகவே போகாதுங்க. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்த்தா கூட அந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் சேஞ்ச் ஆகவே இல்லை. நமக்கு
நாம் அதில் ஆலமும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால தான் நமக்கு தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய சாயம் போகிற துணிகள் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாயம் வந்துட்டு போகவே போகாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாயம் போகிற துணிகளாலேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம எவ்வளோ கழுவினாலும் போகவே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.